Hello guys, this is Vivek Designer. I'm here just to make you think. இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஸ்டாப் த blame கேம். பழி விளையாட்டை நிறுத்து. நமக்கு தேவையான டாபிக், நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டரா வாழ்றதுக்கு. இந்த மாதிரி யூனிக்கான டாபிக்ஸ் கேட்கணுமா? சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் பெல் பட்டன்னு தட்டிடுங்க. அப்போதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேரும், இல்லைன்னா லேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சூப்பர். என்ன உன் டாபிக்? தெரியாதுப்பா. தெரியலையா? அப்போ ஏன் பார்க்குறேன்? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் பிகின். பழி சுமத்துவதுதான் மிகவும் வசதியான சிறை, ஏனெனில் அதன் உள்ளே நாம் நிரபராதி என்று நினைக்கிறோம். Blame is the most comfortable prison because we think we are innocent inside it. Got it? ஏன்பா கத்துற? பாக்குறவங்க பயந்துட மாட்டாங்களா? இப்போ நீங்களும் தான் கத்துறீங்க, பாக்குறவங்க பயப்பட மாட்டாங்களா? சரிப்பா, எந்துதான் தப்பு அப்படி ஒத்துக்கணும். சும்மா பழைய இன்னொருத்தர் மேல போடுறது ஈஸி. அதை பத்தி தான் இந்த வீடியோ, பிளேம் கேம். அட சூப்பரு. இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே நான் ஜெயிச்சிட்டேன். இப்பவே முடிவு பண்ணிட்டேன். அப்படி முழு டாபிக்கை கேளு, அப்புறம் உனக்கே தெரியும். சரி, ஸ்கோர் போர்ட்ல நான் தான் லீட்ல இருக்கேன். 1-0. இது பார்க்க ஃபன்னியா இருந்தாலும் நம்ம லைஃப்ல இது ரொம்ப சீரியஸா நடக்குது. பழிய இன்னொருத்தர் மேல போட்டுட்டு நல்லா ஃபீல் ஆகும், இன்ஸ்டன்டா ரிலீஃபும் வரும். அந்த நேரத்துக்கு இது ஏன் தப்பு இல்லை இன்னும் ஒரு கம்ஃபர்ட். ஆனா உண்மை என்னன்னா, ஈகோ சேஃப் ஆகும், ஆனா லைஃப் ஸ்லோவா டேமேஜ் ஆகும். என்னன்னா, நீங்க பிளேம் பண்ற வரைக்கும் உங்க பவர் எல்லாம் வெளியவே இருக்கும். சரி, ரியாலிட்டியில எடுத்துக்கங்க. நம்ம யார் மேலெல்லாம் பிளேம் பண்றோம்? பேரண்ட்ஸ் மேல, ரிலேஷன்ஷிப்ஸ் மேல, சொசைட்டி மேல, டைமிங் மேல, பாஸ் மேல, லக் மேல, சிலர் டெஸ்டினி விதி மேல கூட பிளேம் பண்றாங்க. பிளேம் பண்றதால ஒரு ஸ்டோரி ரெடி ஆகும். ஸ்டோரி ரெடியானா நம்ம மேல தப்பெல்லாம் மறைஞ்சிடும். அப்புறம் நம்ம தோல்விக்கு இன்னொருத்தர் காரணம். பிளேம், நான் இன்னோசன்ட், அவங்க தான் ரீசன். ஆனா இது கம்ஃபர்ட். கம்ஃபர்ட் இருந்தா மூமெண்ட் இருக்காது. மூமெண்ட் இல்லைன்னா இருந்த இடத்துல இருக்கணும். சரி, என் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். ஒரு சில நேரத்தில் சிச்சுவேஷன்ஸ் மேலே ப்ளேம் பண்ணியிருக்கேன், டைமிங் மேலே ப்ளேம் பண்ணியிருக்கேன், பீப்புள் மேலே ப்ளேம் பண்ணியிருக்கேன். அவங்க இப்படி இல்லைன்னா என் லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஒரு அன்கம்ஃபர்டபுளான கேள்வி வந்துச்சு. அது என்னன்னா, இந்த சிச்சுவேஷனில் என்னுடைய ரோல் என்ன? அந்த கேள்வியை கேட்கும்போது தான் ஒரு ஷிஃப்ட் நடந்தது. லைஃப் எதுவும் பெருசாக மாறலை, எந்த மேஜிக்கும் நடக்கல. ஆனா அந்த நாள்ல இருந்து நான் அங்க ஸ்டக் ஆகி நிக்கல. அப்போ என்ன நடந்ததுன்னா, விட்டு போன அந்த கண்ட்ரோல் திரும்ப என் கைக்கே வந்துச்சு. சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்னன்னா, பழிய போடுறது கோபம் இல்லை, அது பயம், ஃபியர். ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க பயம். இதில் என்னுடைய தப்பு இருந்ததுன்னு ஒத்துக்க பயம். உங்களை நீங்களே ஏமாத்தி பயம் இருக்கிறத மறைச்சி வாழுவீங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா எக்ஸ்கியூஸ் போயிடும், காரணம் இருக்காது ஆறுதலுக்கு. ஆனால் அதே நேரத்தில் தப்பு என்னதுதான் ஒத்துக்குனா கண்ட்ரோல் திரும்பி வரும். கண்ட்ரோல் உங்கள் கையில் இருந்தால் அப்போவும் பயமாக தான் தெரியும். இப்போ வெளிப்படையா உங்களுக்கு கான்சியஸா பயம் தெரியும். ஆனா இதுதான் ஒரே வழி. பயந்து பயந்து வாழ்றதுக்கு இது பெட்டர் இல்லையா? லெஃப்டா ரைட்டா? எஸ், ஜஸ்ட் ஸ்ட்ரைட். கசக்கிற உண்மை என்ன தெரியுமா? இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க தப்பு பண்ணதை ஏத்துக்கலன்னா, அதை ஓன் பண்ணலன்னா, அதை நீங்க மாற்ற முடியாது. உங்க ஸ்டோரியில இன்னொருத்தர் வில்லனா இருந்தா நீங்க ஹீரோ ஆக முடியாது. நீங்க பவர்லெஸ். ரெஸ்பான்சிபிலிட்டினா செல்ஃப் ஹேட் இல்லை, கில்ட்டும் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டினா எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை, ஆனா அடுத்த ஸ்டெப்பு
என் கையில இருக்குன்னு. அடுத்து மாற்றம். நீங்க பிளேம் பண்றதை நிறுத்தின நாள் உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வரும். அது என்னன்னா, இன்னொருத்தர் மாறுவாங்களா என்ற எதிர்பார்ப்பு, அந்த வெயிட்டிங் நிறுத்தும். யாராவது அப்பாலஜி சொல்லுவாங்களா, யாராவது புரிஞ்சுப்பாங்களா, யாராவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்களா, அந்த வெயிட்டிங் எல்லாம் முடியும். அடுத்து ரியாக்ட் பண்றது நிறுத்தும். எல்லாத்துக்கும் கோவமானா ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை, ட்ரிகர் ஆன உடனே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதும் இல்லை, நடந்ததற்கு ரிப்ளை கொடுக்காம தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். கம்ப்ளைண்ட் நிறுத்தும். என்ன இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அந்த லூப்பு ஸ்லோவா முடியும். ஏன்னா கம்ப்ளைண்ட் சொல்றது ஈஸி, ஆனா அது ஒரு வழி இல்லை. அடுத்து சாய்ஸ் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க டிசைட் பண்ணுவீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு, எங்க இருக்கணும், யாரோட இருக்கணும், எப்படி விட்டுடணும்னு. அந்த மொமெண்ட்ல தான் நீங்க இனி பேசஞ்சர் இல்ல டிரைவரா மாறுவீங்க. உங்க வாழ்க்கைக்கு அந்த மொமெண்ட்ல தான் growth ஆரம்பிக்கும், ஹீலிங் ஆரம்பிக்கும், ஃப்ரீடம் ஆரம்பிக்கும். வாங்க நம்ம வாழ்க்கையை நாம தான் கண்ட்ரோல் எடுக்கணும், நம்பிக்கையோடு. Let's create some spark. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்டா, டியர் வியூவர்ஸ், உங்களுடைய ஸ்கோர் என்ன இப்போ? சரி, இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருந்தாலே நீங்க டிரைவர் சீட்டுக்கு நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம், உங்க லைஃபுக்கு. பிகாஸ் nobody is perfect. பர்ஃபெக்டா இருந்தா கூட அதுக்கும் ரூம் இருக்கு இன்னும் பெட்டர் ஆக்க. ஈவன் பர்ஃபெக்ஷன் கூட ஸ்டாக்னேஷன் தான். எல்லாரும் டிரைவர் சீட் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள். நீங்க எங்க பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்க நீங்க ஏதாவது செய்யணும்னு இருந்தாலும், நீங்க எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு இருந்தாலும், நீங்க எங்க ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க நீங்க ஒரு பொறுப்பு எடுக்கணும்னு இருந்தாலும், as I said, blame பண்றது நல்லா ஃபீல் ஆகும், ஆனா பொறுப்பு எடுத்தாதான் லைஃப் மாறும். இந்த பழி போடுறது முடிஞ்ச இடத்துல இருந்து தான் உங்க ரியல் பவர் ஆரம்பிக்கும். நீங்க சொல்றது ரொம்ப லாஜிக்கா இருக்கு, ஆனா நடைமுறையில வாழவே விட மாட்டேன்றாங்களே ப்ரோ. அவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இன்னும் உங்களை இங்க வாழ விட மாட்டேன்றாங்கன்னா, சில நல்ல மனுஷங்க உங்களுடைய வெற்றிக்கு பின்னால அவங்களுடைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, தப்பு இல்லை. ஆனா சில கெட்ட மனிதர்களுக்கு உங்க தோல்விக்கு கூட அவங்க பேர் போட கொடுத்து வைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டாப் த பிளேம் கேம், இல்ல லைஃபும் அதே கேம் ஆகிடும். ஆமா, இப்போ உன் ஸ்கோர் என்ன ப்ரோ? இன்னைக்கு வேணாம், அடுத்த மாசம் சொல்றேன்.